Assalamualaikum and hello friends, welcome back to my channel Noorjahan's Daily Life. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதோட தோல் சீவி நம்ம தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோல் சீவிட்டேன். இப்போ ரொம்ப மெலிசாக இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கடாயில் செய்கிறதுனால ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதே குக்கரில் செய்கிறதா இருந்தால் மீடியமான பீஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு விடிஞ்சதும் நான் கருவேப்பிலையும் வெட்டி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கினதும் அதோட பச்சை வாசனை போன பிறகு நான் கழுவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. எண்ணெயிலே அந்த மசாலா வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்கள், மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுடுறேன். 5 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். நம்ம திருப்பி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷம் வேக விடலாம். நடுவில் பெரட்டி விட்டுனே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கரண்டியால் அந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் ஆகும். நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அதனால நான் சேர்க்கல. பாருங்கள், சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா இல்லை ரசம் சாப்பாடு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர் அண்ட் தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க வரேன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.